மிகவும் அருமையான ஒரு காரியத்தை இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். விசுவாசத்தை எப்படியாக எங்களுக்கு மேற்கொள்ள முடியும் என்று. அநேக நேரங்களிலே ஜெப தோல்வி ஏற்படுகிறது. நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்காமல் போகிறது. சில நேரங்களில் சோர்ந்து போகிறீர்கள். உங்கள் துன்பங்கள், பாடுகள், வியாதிகள், கஷ்டங்களை உங்களால் மேற்கொள்ள முடியாமல் விசுவாசம் இல்லையோ என்று பயந்து போகிறீர்கள். விசுவாசம் உங்களுக்குள் உண்டு. ஆனால் மிக முக்கியமாக இந்த வார்த்தையை கவனித்தால் அந்த அற்புதம் உங்களுக்கு நடக்கும். பாருங்கள், 17ஆம் அதிகாரம் மத்தேயு புத்தகத்திலே 20வது வசனம். இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் இவைகளை எப்படி மேற்கொள்ளலாம் என்று அவர் சொல்லுகிறார். அதற்கு இயேசு, உங்கள் ஆவி விசுவாசத்தினால்தான். கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து, மலை என்பது உங்கள் துன்பங்களை பார்த்து, இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்கள், எவ்வளவு அதிசயமான ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை. அதில் இருக்க ஆழமான காரியத்தை நீங்கள் தியானிக்கும் பொழுது உங்கள் உள்ளத்திலே ஏற்படுகிற அவிவிசுவாசம் காரணம் உலக வார்த்தைகளும் உலக காரியங்களில் உங்கள் மனதை அதிகமாய் செலுத்துவதினாலே உங்களுக்குள்ளே அவிவிசுவாசம் வருகிறது. நீங்கள் வார்த்தையை நம்பி, தேவ வார்த்தையிலே ஆவி இருக்கிறது, உயிர் இருக்கிறது. தேவ வார்த்தையை படிக்கும் பொழுது விசுவாசம் உங்களுக்குள்ளே தேவையான அளவு இருக்கிறது. ஆனால் உங்களுடைய சிந்தையில் ஒரு போர்க்களம் போல நீங்கள் ஆவி விசுவாசத்தோடு போராடுகிறீர்கள். இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து உங்கள் ஆவி விசுவாசத்தை அற்புதமாக இந்த வார்த்தையின் மூலமாக அகற்றுவார். God bless you.